இந்த ஜஸ்டிஸ்க்காக இந்த நீதியை பெறுவதற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன ஆர்டிக்கிளை நமக்கு கொடுத்துருக்கு, இந்த சமூக நீதியை அடைவதற்கு நமக்கு என்ன ஆர்டிக்கிளை கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சமூக நீதினா நமக்கு என்னன்னு தெரியணும். சமூக நீதி அப்படின்றது ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய இடஒதுக்கீடை மட்டுமே மையமாக வச்சது கிடையாது. சமூக ஒருவருடைய டிக்னிஃபைடு லைஃப் இருக்குல்ல, கண்ணியமான வாழ்க்கை, அந்த கண்ணியமான வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் அடைவதற்கு வழிவகை செய்வதுதான் சமூக நீதியா இருக்க முடியும். நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். ஆர்டிகிள் 14க்கு அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிரபலமா தெரிந்த ஆர்டிகிள் இது 21. இப்போ ஆர்டிகிள் 21, ஆர்டிகிள் 21 என்ன சொல்லுது? ரைட் டு லைஃப் அண்ட் அந்த வார்த்தை முக்கியம், பர்சனல் லிபர்ட்டி. இந்த லிபர்ட்டின்ற வார்த்தை இதுக்கு முன்னாடி நான் எப்ப சொன்னேன்? பிரியாம்பிள்ல சொன்னேனா? உங்களுக்கும் புரியுதா? பிரியாம்பிள்ல சொன்னேன். இப்ப ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டினா தமிழ் படுத்துங்க. அத என்ன அர்த்தம்? வாழ்க்கைக்கான உரிமையும் தனி மனிதனுடைய சுதந்திரமும். ஓகேவா? இப்ப வாழ்க்கைக்கான உரிமை அப்படின்னா நம்ம அப்படியே தட்டையா புரிஞ்சுக்க கூடாது. ஒருத்தவங்க வாழ்றதுக்கான உரிமை, ரைட் டு லைஃப், எல்லாரும் உயிரோட இருக்கிறதுக்கான உரிமைன்னு அர்த்தம் இல்ல. விலங்குகளும் உயிரோட தானே இருக்கு. இப்ப விலங்குகள் கிட்ட இருந்து நம்மளை எது வேறுபட்டு காட்டும்னா, நீங்க ஒரு தெருவுல ஒரு நாய் நின்றுட்டு இருக்கு, அது தெரு நாயா இருக்கு, அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்களான்லாம் தெரியல, கடிக்க வர மாதிரி இருக்குன்னு அந்த நாயை தெருவுல நுழையக்கூடாதுன்னு துரத்துறது சரியா தப்பா? சரியா தப்பா? சரி. ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டு வாசல்ல எப்ப பாரு ஒரு மாடு நின்றுட்டே இருக்கு, அந்த மாடு அந்த இடத்துல இருந்து தள்ளி விடுறாங்க இல்ல விரட்டி விடுறாங்க, சரியா தப்பா? ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில டெய்லி 4 கழுதை சுத்திக்கிட்டே இருக்கு, அந்த கழுதை அந்த தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு முயற்சி எடுக்கிறாங்க, சரியா தப்பா? ஒரு தெருவுல நாய் வரக்கூடாது, கழுதை வரக்கூடாது, மாடு வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கே நமக்கு சரி தப்புன்னு இவ்வளவு பார்வை வருது. சக மனிதர்கள் தெருவுல நடக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வைக்கம் போராட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் என்ன? தெருவுக்குள்ள 6 அறிவு படைத்த மனுஷனை ஏன் நடக்க விட மாட்டேன்னு கேட்கறது தான். அப்ப வாழ்க்கைக்கும் கண்ணியமான வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. மதிவதனையும் இங்க உட்கார்ந்து இருக்க நம்மளும் உயிரோடு வாழ்றமான்றது விஷயம் கிடையாது. ஏன்னா விலங்குகளும் உயிரோட தான் இருக்கு. கண்ணியமான வாழ்க்கையோடு இருக்கமா? அப்ப இந்த ரைட் டு லைஃபுக்கு முன்னாடி நம்ம என்ன வார்த்தையை சேர்த்துக்கணும்னா டிக்னிஃபைடு லைஃப். அந்த டிக்னிஃபைடு லைஃப் கிடைக்கணும்னா அதுக்கு அடுத்த வார்த்தையை சேர்த்துக்கோங்க. ஒரு மனிதருக்கு என்ன இருக்கணும்? லிபர்ட்டி இருக்கணும், தனி மனித சுதந்திரம் இருக்கணும். எனக்கு தனி மனித சுதந்திரம் இருக்கு, நான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப நடுவில் நின்று டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னா அது தனி மனித சுதந்திரமா? கிடையாது. நீங்க என்னமோ பேசிட்டு போங்க, நீங்க பாட்டு பேசுங்க, நான் பாட்டு பேசுறேன்னு பேசிக்கிட்டு இருந்தா அது தனி மனித சுதந்திரமா? கிடையாது. அததான் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ பாட்டு உன்னோட தனி மனித சுதந்திரத்தோடு இருன்னு சொன்னா எல்லாரும் எப்படினாலும் இருந்துருவீங்கன்னா அடுத்த வார்த்தை கான்ஸ்டிடியூஷன்ல என்ன வருதுன்னா சப்ஜெக்ட் டு லா, சட்டத்திற்கு உட்பட்டு உன்னுடைய தனி மனித சுதந்திரம் இருக்கணும். ஒருவேளை அப்படி தனி மனித சுதந்திரம் எப்படினாலும் இருந்துக்கலாம்னு சட்டம் சொன்னா மக்கள் எப்படி இருப்பாங்க? எப்படினாலும் இருப்பாங்க. புரியுதா? அப்ப நம்ம பேசக்கூடிய ஜஸ்டிஸ், லிபர்ட்டி இதெல்லாம் எது சார்ந்ததா இருக்கணும்? சட்டத்திற்கு உட்பட்டதா இருக்கணும். இப்ப பிரியாம்பிள்ல மொத்தம் 3 வார்த்தை கவர் பண்ணிட்டோம். என்னென்ன? ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, பிஃபோர் லா, லிபர்ட்டி. 4வது முக்கியமான வார்த்தை என்ன? ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம். சகோதரத்துவம் அப்படின்றது சமத்துவத்திற்கான அடிப்படை. ஈக்குவலா இருக்கணும், ஈக்குவலா இருக்கும்னு பேசுறோம்ல, ஆனா சமூகம் ஈக்குவலா இருக்கா? எல்லாரும் சமமானவர்களா இருக்குமா? கிடையாது. அப்ப எல்லாரும் சமமானவர்களா இருக்கணும்னா முதல்ல நமக்கு என்ன தேவை? சகோதரத்துவ உணர்வு தேவை. ஒரு மனுஷங்களை பார்க்கிறப்பயே நம்ம என்னவா பார்க்கணும்? மதுரையில எந்த இடம், எந்த ஊரு, அந்த சந்தா இந்த சந்தா அப்படின்னு கேட்கிறோம்னா அதோட அர்த்தம் என்ன? அவரோட ஜாதியை கண்டுபிடிக்க போறாங்கன்னு அர்த்தம். அப்படியா, இவங்க உங்க சொந்தக்காரவங்களா அப்படின்னு கேட்கறதோட நிறுத்திட்டா போதும். அந்த சொந்தக்காரவங்களுக்குள்ள டீப்பா போய் அவர் எனக்கு என்ன வேணும்னு சொல்லி நம்மெல்லாம் ஒரே ஆளுங்க அப்படின்னு சொல்றது சகோதரத்துவத்துக்கு கீழே வராது. ஏன் அப்படின்னா
ஜாதியால் மட்டுமே ஒருவரிடத்தில் வரக்கூடிய உணர்வுக்கு பெயர் சகோதரத்துவம் இல்லை. அதுக்கு பேர் என்ன? ஜாதிய உணர்வு தான். அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஜாதி, மதம், இனம், மொழி, பாலினம் இது எல்லாத்தையும் தாண்டி என்ன இருக்கணும்? ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கணும். நான் கடைசியா சொன்னேன்ல, பாலினம், ஜெண்டர். தம்பிங்கெல்லாம் என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா, சகோதரத்துவம் அப்படின்னா பிரதர்லிஹுட். பிரதர்லிஹுட்னா யாருக்கானது? ஆண்களுக்கானது அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஃப்ரெட்டர்னிட்டின்றது மனிதர்களுக்கானது. புரிஞ்சிருச்சா? சரி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இவ்வளவு சிறப்பு இருக்குல்ல, எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் கண்ணியமான வாழ்க்கை இருக்கு, எல்லாருக்கும் நீதி இருக்கு. டன். சட்டம் சொல்லிடுச்சு, நடந்துருச்சா? சமூகத்துல அப்படிதான் இருக்கா? எல்லோரும் சட்டத்தின் முன் சமமாக இருக்குமா? இல்ல. அப்ப சட்டம் வந்தாலும் ஏதோ ஒண்ணு இந்த சமூகத்துல சிக்கல் இருக்குல்லப்பா. அது என்ன சிக்கல்? அந்த சிக்கலுக்கு பெயர் காஸ்ட், ஜாதி, வர்ணாசிரம சிஸ்டம். வர்ணாசிரம சிஸ்டம், வர்ணாசிரமம்ன்றதுதான் நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொன்னேன்ல, 4 அடுக்காக 5 அடுக்காக இங்க மக்களை பிரிச்சிருக்காங்க. சரி, இப்ப சட்டம் பாட்டு அது வேலையை பார்த்துட்டு போகுது, நாங்க பாட்டு இப்படியே பிரிஞ்சே கிடப்போம்னு சொன்னா சட்டத்திற்கு பயன் இருக்கா? இல்ல. அப்ப அந்த சட்டத்தை மக்களுக்கு தேவையானதாக மாற்றுவதற்கு ஏதோ ஒரு வழி பண்ணணும்ல. அந்த வழியை முதலில் செய்தவர், சட்டம் வந்தது எந்த ஆண்டு? 1950. 1950 தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வருது. சட்டத்துல ஒண்ணு இருக்கு, அது என் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு முதல்ல யோசிச்சவர் தந்தை பெரியார். பெரியார் எப்படி யோசிச்சாரு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பெரியார் எழுதினாரா? இல்ல. ஓ, அந்த கேள்வியவே நம்ம விட்டுட்டோம்ல. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை யாரு எழுதினா? சத்தமா சொல்லுங்க. ஓகே, அம்பேத்கர். டிராஃப்டிங் கமிட்டியுடைய சேர்மனாக யார் இருந்தா? அம்பேத்கர். அம்பேத்கர் மட்டுமே இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதினாரா? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கிருஷ்ணமாச்சாரி, இந்த பேருக்கு பின்னாடி இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? அத பெரியார் ஒருத்தர் தான் கேள்வி கேட்டாரு. இந்தியாவினுடைய சட்டத்தை எழுதுறீங்க, இதுல 6 பேர் இருக்கீங்க கமிட்டியில, அந்த 6 பேர்ல 4 பேர் பார்ப்பனர்கள். எத்தனை பேர் பார்ப்பனர்கள்? 4 பேர். ஒருத்தர் அம்பேத்கர், இன்னொருத்தர் ஒரு முஸ்லிம். ஓகேவா? இப்ப உங்களுக்கு என்ன கேள்வி வரணும்னா, ஜாதி பாக்குறதெல்லாம் தப்புன்னு நீங்க தானக்கா சொன்னீங்க, இப்ப அவங்க 4 பேரை எதுக்கு ஜாதியா பாக்குறீங்கன்னு தானே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு ஜாதியா பாக்குறோம்னா, இந்த சமூகத்துல மதிவதனி வந்து நின்னுட்டு ஜாதிலாம் இல்லப்பா அப்படின்னு சொல்றதுனால இல்லாம ஆயிடுமா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஜாதி இருக்குன்றது உண்மை, அதை இல்லாம ஆக்குறது தான் நம்ம வேலை. நம்ம பாட்டு கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு கேட்பாங்கல்ல. இத்தனை ஜாதி பிரச்சனை நடக்கிறப்ப ஜாதி என்பது தமிழ்நாட்டில் இல்லைன்னு போய் பேச முடியுமா? முடியாது. இப்ப ஜாதின்றது இருக்கு, அதை ஒழிப்பதற்காக தான் கருப்பு சட்டக்காரவங்க, பெரியார் வழியில் வந்தவங்க போராடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 4 பேருடைய சமூகத்தை நம்ம ஏன் குறிப்பிட்டு சொல்றோம்னா, இந்தியாவில் மொத்தம் அந்த சமூகத்தை சார்ந்த பார்ப்பனர்கள் 3% தான் இருந்தாங்க. எத்தனை பெர்சன்டேஜ் இருந்தாங்க? 3%. அப்ப மத்த 97% மக்கள் யார் யாரு? ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. இப்ப 97% மக்களுக்கு 3% இருக்கவங்க சட்டத்தை எழுதுனா அந்த சட்டம் நமக்கானதா இருக்குமா? ஜெனரலான கேள்வி. இங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, 100 மாணவர்கள், நானும் பிரின்ஸ் அண்ணாவும் சேர்ந்து உங்க 100 பேருக்கு சட்டம் எழுத போறோம் அப்படின்னு நாங்க 2 பேரா சேர்ந்து உங்களுக்கு ஒரு விதியை ஏற்படுத்தினால் அது உங்களுக்கான விதியா இருக்குமா? எங்களுக்கு என்ன சாதகமோ அதானே எழுதிப்போம். அப்பதான் பெரியார் கேள்வி கேட்டாரு, இந்தியாவினுடைய சட்டத்தை எழுதுறீங்க, இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் இத்தனை பேர் இருக்காங்களே, இந்த மக்களினுடைய பிரதிநிதியாக, ரெப்ரசன்டேட்டிவா யார் இருந்தாங்க அந்த கமிட்டிலன்னு கேட்டாங்க. பெரியார் கேட்ட கேள்வி சரியா தப்பா? சரி, ஓகே. அடுத்து இதெல்லாம் கேட்கிறாரே, பெரியார் சட்டம் படிச்சவரானா? கிடையாது. 5வது கிளாஸ் கூட முடிக்காதவருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தி என்ன தெரியும்? ஆமா தானே? சரியான கேள்வி தானே? பெரியாருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி என்ன தெரியும்னு அடுத்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஆர்டிக்கிள் 15. ஆர்டிக்கிள்
15. ஆர்டிகல் 15 என்னப்பா? நோ டிஸ்கிரிமினேஷன். யாரையும் என்னவா பார்க்க கூடாது? பாகுபாடோடு பார்க்க கூடாது. என்னென்ன அடிப்படையில்? பேஸ்ட் ஆன் காஸ்ட், ஜாதி ரீதியாக பாகுபாடு காட்டக்கூடாது, மத ரீதியாக காட்டக்கூடாது, இன ரீதியாக காட்டக்கூடாது, பாலின ரீதியாக காட்டக்கூடாது. இந்த ஆர்டிகல் கரெக்டா தப்பா? உண்மையாவே இந்த ஆர்டிகல் சரி. மனுஷனை மனுஷனா தான் பார்க்கணும், இந்த பிரிவுகளோடு பார்க்க கூடாது. இந்த ஆர்டிகிளுக்கு முன்னாடி 2 வார்த்தை நமக்கு அடிப்படையில் சட்டம் படிப்பவர்களுக்கு தெரியணும். ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்விட்டிக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். என்னென்ன வார்த்தை? ஈக்விட்டி. சரி, இப்ப நான் அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன், நீங்க கீழே உட்கார்ந்துருக்கீங்க. உங்களோட உயரத்தை என் உயர அளவுக்கு மாத்தணும்னா ஒரு கான்ட்ராக்டரையோ இல்ல ஒரு கொத்தனாரையோ ஒரு சித்தாலையோ கூப்பிட்டு வேலை பார்க்க சொல்றோம். அவங்க உட்கார்ந்துருக்க உயரத்தை என் உயரத்துக்கு மாத்துங்கன்னு. அவர் வேலை பார்க்கறாரு. நல்லா கேட்டுக்கோங்க. அவர் வேலை பார்க்கறப்ப ஒரு கரண்டி மண்ணையோ சிமெண்டையோ எடுத்து கீழே ஒரு கரண்டி போடுறாரு, மேல ஒரு கரண்டி போடுறாரு, கீழே ஒண்ணு மேல ஒண்ணா போட்டுட்டே இருக்காரு மாத்தி மாத்தி. இப்ப அப்படி அவர் போடுறப்ப 2 பேரும் சமமாவா? இல்ல நான் மேல போயிட்டே இருப்பேன், நீங்க கீழே போயிட்டே இருப்பீங்களா? நான் தானே மேல போயிட்டே இருப்பேன். அப்ப உண்மையாகவே அவர் பண்ணிருக்க வேண்டிய வேலை என்ன? கீழே மட்டுமே மண்ணை போட்டு உங்களை என் ஹைட்டுக்கு கொண்டு வந்திருக்கணும். ஆமா தானே? அப்படி 197 பேர் படிக்காம இருக்காங்க, 197 பேருக்கு வேலை இல்லாம இருக்காங்க, 197 பேருக்கு சுயமரியாதை இல்லாம சமூகத்தில் மதிப்பு இல்லாம இருக்கப்ப உங்க எல்லாரையும் மேல கொண்டு வர்றது என் வேலையா? இல்ல நானும் உங்க கூட சேர்ந்துக்கிட்டு இல்ல நான் மேலதான் இருப்பேன் நீங்க கீழே இருக்கணும்னு சொல்றது சரியா? யாரு கீழே இருக்காங்களோ அவங்கள மேல கொண்டு வரணும். அதுக்கு பேரு ஈக்விட்டி. அப்படி மேல இருக்கவங்களை கீழே கொண்டு வரணும்னா எந்த பாகுபாடும் வேண்டான்னு சொன்னா திரும்ப பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்க முடிந்தது. அதனால பெரியார் என்ன பண்ணாருன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல முதல் சட்ட திருத்தம் வேணும்னு கேட்டாரு.